கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். கவலைகள் பெரும்பாலும் ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்வினாலும் பயத்தினாலுமே வருகிறது. பாதுகாப்பற்ற உணர்வும் பயமும் எதனால் வருகிறது? தனியாக நிற்கிறேன், தனியாக சந்திக்கிறேன், தனியாக சுமக்கிறேன் என்பது போன்ற உணர்வுகளினாலேயே வருகிறது. ஒரு மனிதன் தனக்கு முன்பாக உள்ள சூழ்நிலைகளையும் தன்னுடைய வாழ்க்கை சுமைகளையும் எதிர்காலத்தை குறித்த விஷயங்களையும் எண்ணி பார்த்து இவற்றின் முழு பொறுப்பையும் இவற்றை சந்திக்க வேண்டிய முழு கட்டாயத்தையும் தானே தனக்காக இழுத்து வைத்துக் கொள்வதே கவலைகளின் முக்கிய காரணமாகும். கர்த்தர் நம்மோடு வர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், பொறுப்புகள், எதிர்காலம் யாவற்றையும் நாமே நமது தலையில் வைத்து சுமந்தாக வேண்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. நமக்காக நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கை பாரங்களை சுமந்திட கர்த்தர் போதுமானவராகவும் ஆயத்தமுள்ளவராகவும் இருக்கிறார். ஆனால் அநேகர் தங்களோடு கர்த்தரை பார்க்கவில்லை. அவர்கள் தங்களை தனியாக பார்க்கின்றார்கள். எனவே அனைத்து பாரமான சூழ்நிலைகளுக்கு முன்பாகவும் தங்களை தனி ஆளாக பார்த்து பய உணர்வினால் பாதிக்கப்பட்டு கவலை நிறைந்தவர்களாக மாறி போகிறார்கள். இந்த தனித்து நின்று சந்திப்பது போன்ற உணர்வை அல்லது தனி ஆளாக நின்று சுமக்கின்றது போன்ற உணர்வை மன தைரியத்தினாலோ மனித உறவுகளினாலோ மேற்கொள்ள முடியாது. தேவ ஐக்கியம் ஒன்றே இதற்கு மருந்து. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் பக்தியாய் வாழ்ந்தும் கர்த்தரோடு இருக்கின்ற உணர்வை பெறுவதில்லை. எனவே அவர்களும் எல்லோரை போல கவலைகளினால் பாதிக்கப்படுகின்றனர். உண்மையாகவே உண்மையான மனம் திரும்புதலின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும்போது மரண பரியந்தம் நம்மோடு இருந்து நம்மை ஊக்குவிக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியோடு நம்முடைய உறவு நம்மை தனிமையாக நிற்பது போன்ற உணர்விலிருந்து விடுதலை செய்கிறது. கர்த்தரை நாம் சபையில் அல்ல, ஆராதனை வேளையில் அல்ல, ஆலயத்தில் அல்ல, எப்போதும் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கை சுமைகளை சுமக்கிறவராக காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுதான் இதனுடைய உண்மையான கருத்து. பிரியமானவர்களே, நாளை என்ன செய்வேன் என்ற சிந்தனையில் மூழ்கி இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மறவாதே அப்படின்னு ஒரு பக்தன் சொல்றான். நாளை என்ன செய்வேன் என்று சிந்தனையில் மூழ்கி இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துடாத அப்படிங்கிறான். அதனால பிரியமானவர்களே, கவலை என்பது மனுஷனை ஒடுக்கும். நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம், ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் தருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல என்பதை உணர்ந்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நிச்சயத்தோட, அவர் என்னை நித்தமும் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோட நாம் கடந்து போகும்போது இந்த தனிமை உணர்வு நமக்கு வராது, இந்த கவலை நமக்கு வராது. கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும், அவன் வாழ்க்கை கெடுக்கும், அவன் நீண்ட காலம் வாழ முடியாது. அதனால இந்த நாட்களில் உங்களிடத்தில் இருக்கிற கவலைகளை எடுத்துப்படுங்கள். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் பிறப்பதை ஒருவன் அறியான். அதனால நாளை தினத்துக்காக கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி நடத்துறாரு அது போதும். இந்த விசுவாசம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.